ஒரு வழியா இந்த 4 பேர் அந்த மலைக்கு வந்து அந்த முனிவரையும் பார்த்துடுறாங்க. அந்த முனிவர கண்ணு முழிச்சு பார்த்த உடனே கும்புரசாமின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க. "நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க 4 பேர் பணக்காரன் ஆகணும். அதுக்கு தானே என்ன பார்க்க வந்திருக்கீங்க." அப்படின்ன உடனே, "அட ஆமா சாமின்னு" எல்லாரும் சொல்றாங்க. "சரி நான் உங்கள பணக்காரனா ஆக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும். ஒரு சக்தி வந்து ஒரு ருத்ராட்ச மாலை எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தீங்கன்னா, நீங்க கேட்டத நான் பண்ணி குடுத்துர்றேன்." அப்படின்னு இந்த முனிவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த முனிவர் ஒரு பழத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடுக்குறாரு. அப்படி குடுத்த உடனே விஸ்வநாதன் என்ன கேட்கிறார்னா, "ஐயா நாங்க 4 பேர் இருக்கோம்." அப்படின்ன உடனே அந்த முனிவர், "எனக்கு தெரியும். இந்த பழத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காதுன்னு" சொல்றாரு. இப்ப 4 பேர் டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உருண்டுகிட்டே கீழ போறாங்க. அப்படி கீழ போன உடனே ஒரு பெரிய தங்க மாளிகைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "டேய் இங்க பாருங்கடா, தங்கத்திலேயே மாளிகை இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஆப்பிள் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டுது. அந்த வீடு முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப விஸ்வநாதனும் இங்க இருக்கிற தங்கத்த எடுக்க வெளிய இருக்கிற தங்க ஸ்கூட்டர்ல இருக்கிற பெட்ரோல் எடுத்து கொஞ்சோண்டு இந்த தங்கத்துல ஊத்துனா அது உருகிரும்டா அப்படின்ன உடனே வைத்தி என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்கூட்டர போய் ஆன் பண்றான். ஆன் பண்ணிட்டு, "டேய் போங்கடா முட்டா பசங்களா, நீங்க போய் அந்த சாமியார் கேட்ட மாரி உத்ராஜம் எடுத்துட்டு வாங்க. நான் இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்புறேன்னு" சொன்ன உடனே அந்த ஸ்கூட்டர முறுக்கி பார்க்குறான். ஆனா அந்த ஸ்கூட்டர் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டுது. வைத்தியம், "அட போடா அந்த வண்டி நகரவே மாட்டுதுன்னு" உள்ள வந்து சொல்றான். இப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு தங்க மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த மாட்டுல இருக்கிற பாலையாவது கறந்து குடிக்கலாம்டா வாங்கடான்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க, போயிட்டு அந்த மாட்டோட பால கறக்குறானுங்க. அப்படி கறந்தா அந்த மாட்டோட பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கமா தான் வருது. இவங்க 4 பேர் என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, அப்ப அங்க இருக்கிற ஒரு மாளிகை கதவுக்குள்ள விழுந்துடுறாங்க. அது பார்த்தா இன்னொரு பொந்து மாரி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகுது. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணி வந்துட்டு கண்ணாடி மாரி இருக்கும்போது, "இங்க பாருங்கடா கண்ணாடி மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள எல்லாம் மிதந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் மிதந்து அங்க இருக்கிற கல்லுல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வைத்தியன்றவனுக்கு பொறாமத்தனம் அதிகமாகி, "சூரியன்னா ஒண்ணு தான் இருக்கணும், சந்திரன்னா ஒண்ணு தான் இருக்கணும். அப்ப பணக்காரனா நான் மட்டும் தான் இருக்கணும்னு" சொல்லிட்டு முன்னாடி போற வரதராஜன போட்டு தள்ள ட்ரை பண்றான். அப்ப டப்புன்னு என்ன பண்றான்னா, விஸ்வநாதன் புடிச்சிடுறான். "ஏன்டா உனக்கு என்ன லூசா? கொஞ்சம் விட்டுருந்தா நான் வரதராஜன கைலாசம் போயிருப்பான்டா" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்ப உடனே வைத்தியும் சொல்றான், "ஏன்டா நான் என்னமோ உங்கள போட்டு தள்ளிட்டு இந்த தங்கத்த மொத்தமா எடுத்துட்டு போய் நானே பணக்காரனா வாழ்ற மாரி பேசிட்டேடான்னு" உடனே வரதராஜனும் மனசுல நினைச்சுக்கிறான், இவனுங்களை யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்ப கூடாதுன்னு. இப்ப அப்படியே அங்க இருந்து எல்லாரும் கீழ வந்துடுறாங்க. கீழ வந்துட்டு, "இது என்னடா கதவு ரொம்பவே வித்தியாசமா இருக்கேன்னு" எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதோட பார்ட் 3 பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.